பாருங்க, இது என்னுடைய வாழை வனம்னு இதுக்கு முன் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அதுதான் அந்த வாழை வனத்தில் எவ்வளவு தண்ணி தேங்கிக்கின்னு இருக்குது பாருங்கள். இது இப்போது இந்த கார்த்திகை மாதம் முடிகிற உள்ள கூட தண்ணி தேங்கலை. மார்கழி மாதம் பிறந்த பிறகு தான் ஒரே நாள் மழையில் இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியில் தான் நடந்து போகிறேன். நான் நடந்து போகிறதுனால இப்போ அந்த தண்ணி என்னுடைய வயல் ஃபுல்லாக வாழை மரம் தண்ணியில் இருக்குது. வாழை, கரும்பு பல அடுக்கு பயிர்னுது. அதை முழுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக இது பக்கத்தில் இந்த இருக்கிறதெல்லாம் இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எங்கள் தம்பியுடைய நிலம். அது வேறு ஒருத்தர் கொடுத்துட்டு அதுவும் தண்ணி தேங்கி இருக்குது. அதை பாருங்கள், ஃபுல்லாக ஒரு மினி ஏரி மாதிரி இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாக ஒரு மினி ஏரி அப்படி மாதிரி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது நம்ம இடம். நம்ம இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான். அது தனியாக கரும்பு, இந்த வாழை இப்படி எல்லாம் செய்திருக்கிறோம் பாருங்கள். நான் தண்ணியில் நடந்து போகிறேன் பாருங்கள். இது மாதிரி இவ்வளோ தண்ணி இருக்குது. இது இருந்தாலும் தண்ணி வற்றிடும். நான் இதுலேயே முழுமையாக விவசாயம் செய்வேன். அதுதான் சொல்கிறது. எப்போவுமே நம்ம விடாமுயற்சியாக இருக்கணும். விடாமுயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக இயற்கை கூட நமக்கு உதவி செய்யும். இயற்கை, பிரபஞ்சம் எல்லாம் நமக்கு உதவி செய்யும். இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். நான் இந்த விவசாயத்தில் முழுமையாக கண்டிப்பாக முன்னேறுவேன் பாருங்கள். தண்ணி இருந்தால் பரவாயில்லைன்னா இதுக்கு முன்னாடிலாம் எந்த விவசாயமும் என்னால் பண்ண முடியாத காரணம். இப்போ அதனால தான் நான் அந்த வாழையை தேர்ந்தெடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. இது இப்போது ஒரு மாதம் ஃபுல்லாக தண்ணி தேங்கினா கூட இந்த வாழை ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் நான் இதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை உரம், தொழு உரம் அதெல்லாம் போட்டு நான் நிலத்தை மேடாக்கிடுவேன். மேடாக்கிட்டு இது மாதிரி வாழையை ஒரு நிரந்தர பயிராக செய்வேன். அதனால தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை முழுமையாக இந்த விவசாயம் இயற்கை வழி விவசாயத்தை முழுமையாக வெற்றி அடைவேன். அதனால தான் பாருங்கள் எவ்வளவோ தண்ணி, இப்படி தண்ணியம் தேங்கி இருந்தாலும் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வாழை தான் தண்ணி தேங்கி இருக்குது. அப்படியே பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி தேங்கி இருக்குது. இருந்தாலும் நான் வாழை இந்த வாழை மரம் வளர நான் இயற்கை உரம், தொழு உரம் இப்படி வருடம் கொடுக்க இதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ தண்ணிலாம் இருக்காதுங்க. அப்போ ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது, இவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குது, இதிலையா விவசாயம் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். இருந்தாலும் நான் கண்டிப்பாக இந்த விவசாயத்தில் வெற்றி அடைவேன். நம் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் தான் நமக்கு பிரபஞ்சமும் உதவி செய்யும். அதுக்கு கடவுள் பிரபஞ்ச வழியாக நமக்கு இதை உதவி செய்வார். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக விவசாயத்தில் வெற்றி கிடைக்கும். பாருங்கள் இதுக்கு பக்கத்தெல்லாம் இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஏறக்குறைய இதை நடந்து போகிறது பாருங்கள். என் காலில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி. ஏறக்குறைய இங்கெல்லாம் ஒரு அடி 1.5 அடி தண்ணி கிட்டே இருக்குது. எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான். பார்க்குறதுக்கு ஒரு மினி ஏரி போல் இருக்கும். இதுலையா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு இப்போ அடிக்கடி வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். உலக தமிழ் மக்கள் அனைவரும் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் தண்ணி பாருங்கள். இந்த பக்கத்தில் அதோ அந்த பக்கமாக இருக்கிற அந்த மேலே இருக்கிற நிலத்துக்காரங்களாம் தான் இதை எடுத்து விட்டாங்க. இல்லைனா எனக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்காது பாருங்கள். அதோ அந்த இடத்துல உடச்சி விட்டு தான் அந்த தண்ணி அப்படி இப்படி பாருங்கள். நமது இந்த பக்கமாக ஒரு பெரிய குளம் போல் இருக்குது பாருங்கள்.
எப்படி ஒரு பெரிய குளம்பால் இருக்குது பாருங்கள். நம்ம இதில் இந்த பக்கமாக குளம்பால் இருக்குது, தனியாக ஒதுக்கிட்டோம். இது மீன் வளர்க்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே வேறு ஒரு பிரச்சனை அப்படியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதிலேருந்து இது வரலும் ஃபுல்லாக விவசாயம்தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்கள். இதில் தண்ணியில் நடந்து போகவே சிரமமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி பாருங்கள். நான் தொழு உரம் கொட்டி அந்த உரம் ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கு பாருங்கள். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த பக்கமாக ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் அடுத்த வருஷம் நல்லா கொஞ்சம் கரை மாதிரி கட்டி அந்த தண்ணி இப்படி வர விட்டாமல் பார்த்து நான் அழகாக செய்துக்குவேன். இதுக்கு எனக்கு பிரபஞ்சமும் உதவி செய்யும், கடவுள் பிரபஞ்சம் மூலியமாக உதவி செய்வார் என்று நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோ இது மாதிரி முழுமையாக தண்ணி இவ்வளோ, அதுதான் சொல்கிறது, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கி அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தாங்கி நின்னோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால தான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இதுதான் பாருங்கள், இதுதான் என்னுடைய நிலம் ஃபுல்லாக. அது ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விடாமுயற்சி, கண்டிப்பாக முயற்சி செய்துக்கினே இருந்தால் நமக்கு பிரபஞ்சம் உதவி செய்யும். அதேமாதிரி இயற்கையும் நமக்கு துணையாக இருக்கும். கடவுள் நமக்கு உதவி புரிவார், துணை புரிவார். நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க இறையருள், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறையருள். நன்றி, வணக்கம்.